முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளபடி இந்த ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட தமிழக அரசின் விருதுகள் சென்னையில் இன்று நடைபெற்ற திருவள்ளுவர் நாள் விழாவில் தமிழ் அறிஞர்களுக்கு வழங்கப்பட்டது. அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு நிதியுதவி அரசாணைகள் வழங்கப்பட்டன. தமிழுக்கும் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் தொண்டாற்றி பெருமை சேர்த்த தமிழ் பேரறிஞர்கள் பெயராலும் தன்னலமற்ற தலைவர்கள் பெயராலும் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தியுள்ள பல்வேறு விருதுகளை பெற்றிட தகுதியான பெருமக்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார். அதன்படி சென்னை பல்கலைக்கழக 100ஆண்டு விழா அரங்கத்தில் இன்று நடைபெற்ற திருவள்ளுவர் திருநாள் மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகள் வழங்கும் விழாவில் 2016ஆம் ஆண்டின் திருவள்ளுவர் விருது முனைவர் வி.ஜி. சந்தோஷத்திற்கு வழங்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருதினை தர்மபுரி திரு வி.ஆர். வேங்கன், அண்ணல் அம்பேத்கர் விருதினை திரு ஏ. பொன்னுசாமி, பேரறிஞர் அண்ணா விருதினை காரைக்குடி பேராசிரியர் முனைவர் பர்வத ரெஜினா பாப்பா, பெருந்தலைவர் காமராசர் விருதினை தே. கல்லுப்பட்டி காந்தி நிகேதன் மருத்துவர் இரா. வெங்கடசாமி, மகாகவி பாரதியார் விருதினை கவிஞர் பொன்னடியான், பாவேந்தர் பாரதிதாசன் விருதினை மதுரை முனைவர் வி. ரேணுகாதேவி, தமிழ்த்தென்றல் திருவிக விருதினை தினமணி ஆசிரியர் திரு கி. வைத்தியநாதன், முத்தமிழ் காவலர் கி. ஆ. விஸ்வநாதம் விருதினை மதுரை திரு இரா. கோ. ராசாராம் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். இவ்விருதுகளை தமிழக அரசு சார்பில் அமைச்சர் திரு ஓ. பன்னீர்செல்வம் தமிழ் அறிஞர்களுக்கு வழங்கி விழா பேருரை நிகழ்த்தினார். விருது பெறுவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப் பதக்கம் மற்றும் விருதுக்கான தகுதியுரை சான்றிதழ் ஆகியவை வழங்கப்பட்டன. மேலும் இவ்விழாவில் அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்கள் 46 பேருக்கு நிதியுதவி அரசாணைகளை அமைச்சர் திரு ஓ. பன்னீர்செல்வம் வழங்கினார். இவ்விழாவில் அமைச்சர்கள் திரு கே. சி. வீரமணி, திரு கே. டி. ராஜேந்திர பாலாஜி, திருமதி எஸ். கோகுல இந்திரா, திரு பி. பழனியப்பன், திருமதி ப. வளர்மதி மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விருதுகளை வழங்கி கௌரவித்ததற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தமிழ் அறிஞர்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர்.